விருத்தி டிவைஸு, விருத்தி L1 டிவைஸு மொபைலில் எப்படி பிரிண்டிங் கொடுக்கணும், அதே மாதிரி எப்படி அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணணுன்றதை இப்போ ஒரு டெமோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிவைஸை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எல்லோ கலர் லைட் வரும். மேபி உங்களுக்கு சார்ஜர் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், இல்லை லைட்டு ரொம்ப டிம்மாக இருக்கும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணிக்கணும். சார்ஜ் பண்ணும்போது ரெட் லைட் எரியும். ஸோ இது கம்யூனிகேட் பண்ணும்போது பிரிண்டர் கூட இந்த க்ரீன் லைட் எரியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் டிவைஸை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து ஸ்டார்டெக்குடைய பிராண்டு. இதனுடைய ஆர்டி டிரைவர் வந்து நீங்கள் ஸ்டார்டெக்குள்ளே தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ மொபைலில் ஃபஸ்ட்டு டிவைஸை நான் பேர் பண்ணுறேன். டிவைஸை பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த டிவைஸுக்கு, அதாவது பயோமெட்ரிக் டிவைஸ்க்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்குது, இந்த பிரிண்டருக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த சீரியல் நம்பர் பாருங்கள், இங்கே 2006 இருக்கு இல்லைங்களா. இந்த பிரிண்டரை நான் இப்போது பேர் பண்ணுறேன். இது ஆல்ரெடி பேரில் இருக்கிறதுனால சேவ்டுன்னு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோர் போகணும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ப்ளூ பிரிண்டருடைய அப்ளிகேஷன்ஸ், ப்ளூ பிரிண்டருடைய இங்கே ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ப்ளூ பிரிண்ட் வெப் யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது இங்கேயும் அந்த பிரிண்டர் காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் 2 இன்ச் போட்டிருக்கீங்களா, 3 இன்ச்சு பிரிண்டருடைய சைஸு, இது வந்து 3 இன்ச்சு பிரிண்டரு. நீங்கள் என்ன சைஸ் லேபிள் போட்டிருக்கீங்களோ அதை போட்டுருங்க. இப்போ நான் 2 இன்ச்சு லேபிள் போட்டிருக்கேன். இப்போது டிவைஸுடைய கனெக்டிவிட்டி எவ்வளோ நேரம், இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ் இருந்தால் போதுன்னா ஓகே, 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் வரும். இது வந்து இப்போது டிவைஸுடைய பிரிண்டர் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் இதை என்ன பண்ணணுன்னாங்க, மொபைல் கூட பயோமெட்ரிக் டிவைஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது ஃபஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் பேர் பண்ணணும். பேர் பண்ணும்போது பயோமெட்ரிக் டிவைஸுடைய அப்ளிகேஷன்ஸுடைய பிபிஎஃப்னு ஸ்டார்ட் ஆகும், பிபிஎஃப் ஸ்டார்ட் ஆகும். இல்லை ஸோ பிபிஎஃப்பில் ஸ்டார்ட் ஆகிற மாடலில் இப்போ 68 இதனுடைய சீரியல் நம்பர் 68 ஆல்ரெடி சேவில் இருக்கிறதுனால ஓகே. ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ண உடனே இங்கே ஒரு லைட் வந்துட்டு போகும் ஸோ டிவைஸில். இப்போ நான் அதை பேர் பண்ணுறேன். இப்போது இதில் லைட் வந்துட்டு போகும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா இது கூட நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கேப்சர் ஆனதை கேப்சர் ஃபிங்கர் எடுத்துக்கலாம். ஸோ டிவைஸ் வந்து விருத்தியை வந்து 2 டைப்பில் கனெக்ட் பண்ணணும். ஒன்று பிரிண்டரு ப்ளஸ் பயோமெட்ரிக், ரெண்டுமே ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணிக்கலாம். லைட் வந்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மாடலையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும்.